ஆகாயத்தில் இது குட்டி போடும். ஆகலை குத்தினாலே ஆஸ்பத்திரிக்கு தான் கட்டாயம் போடும். இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணமயமான கல் ஒன்று வந்து வாயிலேருந்து வால் மட்டும் 30 அடி. 4-5 வருஷமாக கட்டி கொண்டிருக்கோம். இந்த பட்டம் போன நிறைய ஆபத்தான மீன்டா. இதில் இருக்கிற முள்ளு வந்து பயங்கர விஷமானது. முள்ளு வந்து 2 அப்பளக்கம், அதாவது சிப்பி மாதிரி 2 அப்பாண்டமாக விசித்திரமான பட்டங்கள் மொத்தமாக 2 நூலில் வந்து 14 பட்டமாக மாறும். பட்டத்தின் பேர் வந்து அம்மனின் நண்பன். அந்த குட்டி போடுறதுக்குரிய செட்டப் தான் அந்த மேலே ஒரு மீன் ஒன்று தெரியுது பாருங்க. அதாவது டிப்பர் தான் இது. ஒரு நல்லூர் திருவிழாவுக்கு வர மாதிரி நிறைய மக்கள் கூட்டத்தை இந்த அம்மாக்கு மீனா பின்னால நீந்தி கொண்டு வருவிடும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக சொல்லணும்னா வல்வெட்டித்துறை பகுதி. இன்றைய தினம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு தை திருநாள். இந்த தை திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் வல்வெட்டித்துறையில் பிரம்மாண்டமாக விசித்திரமான பட்டங்கள் ஏற்றப்படும். அந்த பட்ட திருவிழாவே பெரிய ஒரு கோலாகலமாக இடம்பெறும் என்று தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு நல்லூர் திருவிழாவுக்கு வர மாதிரி நிறைய மக்கள் கூட்டத்தை இந்த இடங்களில் காணலாம். அதோட இந்த இடங்களில் பாருங்கள் நிறைய மக்கள் கூட்டம், அதோட நிறைய போலீஸ் உத்தியோகத்தரை கூட இந்த இடத்துல குவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதிகம் பாரப்படியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படின்னு அதை தடுப்பதற்காக தொடர்ந்து இந்த இடங்களில் என்னென்ன இடம்பெறுது, எப்படியான பட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து விடுறாங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள் இந்த இடங்களில் போலீஸ் உத்தியோகத்தர் நிற்கணும். இந்த இடங்கள் பாருங்கள் போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாருமே நிற்கிறாங்க. அதோட இந்த இடங்களில் சும்மா நாங்கள் போகலாம். அது உள்ளே போகிறேன்னா பாருங்கள் அனுமதி அட்டைன்ற ஒரு ரிசிப்ட் ஒன்று தருவாங்க. இது இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம். சரி, நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே இருக்கிற அந்த விசித்திரமான பட்டங்களை தொடர்ந்து பார்ப்போம். அதோட இந்த இடங்களில் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். அந்த இப்போ நோம்பில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு வர மாதிரி நிறைய கடைகள் எல்லாமே போட்டு வச்சுக்கிறாங்க. சுண்டல் கடை, ஐஸ்கிரீம் கடை, அந்த விளையாட்டு சாமான், அப்படி நிறைய விடயங்கள் போட்டிருக்காங்க. அதோட இந்த இடங்களில் பட்ட திருவிழா முடிவடைந்து 6 மணிக்கு பிறகு இசை நிகழ்ச்சியும் ஒன்று இடம்பெறும். தென்னிந்திய கலைஞர்கள் எல்லாரும் வருவாங்க. வெளியில் பாருங்கள் பெரிய பானைகள் வச்சுருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் உள்ளே போவோம். சரியா சரி, ஹாய், தை திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா, சந்திப்போம். பாருங்க நிறைய பட்டங்கள் வச்சுக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாருங்க பட்டங்கள்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்களோ தெரியா. பட்டம் ஒரு படலை பட்டம் அப்படியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டங்களுடைய ஒரு உருவமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. தொடர்ந்து அந்த பட்டம் சம்பந்தமாக அவரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். உங்களோட பட்டத்தினுடைய அமைப்புகளை மட்டும் காட்டுறேன். பட்டத்தினுடைய பெயர்கள், அது எப்படி என்ன மாதிரி அதை அமைச்சிருப்பாங்க, அது எவ்வளோ காலம் அமைக்க நாள் சென்றிருக்கின்றதை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். பாருங்கள் இந்த அமைப்பு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. பாருங்கள் பட்டத்தை. வணக்கம் அண்ணா. வணக்கம். இதில் ஒரு பட்டம் மட்டும் வச்சுக்கிறீங்க. ஒரு பெரிய பிரம்மாண்ட உருவமாக இருக்குது. இந்த பட்டத்தினுடைய பெயர் என்ன? இந்த பட்டத்தின் பெயர் வந்து அம்மனின் நண்பன். அதாவது வந்து மனிதர்களுக்கு எங்கட இலங்கையில் வந்து ஆக்சிடென்ட்டுகள் வந்து டிப்பர் மூலமாக தான் கணக்கு நடக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் விழிப்புணர்வு படுத்துறதுக்காக தான் இந்த பட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சிகரெட் குடிக்கக்கூடாது, சிகரெட்டோட ஓடுறது, மது போதையில் ஓடுறது, ஃபோன் பேசி கொண்டு ஓடுறது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஒரு இதையும் போட்டு இது வந்து டிப்பர் தான். இது டிப்பர். இது வந்து அதான் வந்து இது வந்து ஆக்சிடென்ட்டுகள் கூட நடக்கிறதால தான் நாங்கள் அந்த பேரே வந்து அம்மனின் நண்பன் சொல்லி போட்டிருக்கோம். ஆமாம், எல்லாம் சகலதும் இருக்கு. இப்போ டிப்பரில் என்ன இருக்கோ அவ்வளவும் இருக்குது. அது வந்து ஃபோன் அடிக்கும், அதை டிப் பண்ணும். அதாவது கல்லை வந்து வானத்தில் ஏறினா பிறகு தான் கல்லுகளை வந்து கொட்டும். இது மேலே பறக்க அந்த மேலே இருக்கிற அந்த டிப்பர் மண் கொட்டுற மாதிரி எல்லாம் செய்திருக்கு. ஃபுல்லாக செய்திருக்கிறீங்க. மேலே ஏறி சும்மா பார்க்கலாமா? அப்போ இப்போ டிப்பருடைய மேலே பறக்கும்போது அந்த டிப்பருடைய செயற்பாடுகள் இருக்கு எல்லாம் நடக்கும். அப்போ இது அமைக்கிறதுக்கு எவ்வளோ காலமாச்சு உங்களுக்கு? நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிட்டது. மழையும் இதால் தான் கொஞ்சம் இல்லாத கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருப்போம். ஒரு மாதத்துக்குள்ள முடிச்சிருக்கலாம். மழைகள் இதால் அவங்க வைக்கிறதுக்கு எல்லாம் தெரியும். இந்த பெரிய பட்டம் சும்மா வழியிலெல்லாம் வைக்கலாது. அதான் இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல பங்கு பெற்றுனீங்களா? ஒரு வருஷமும் நாங்கள் இதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். 6-7 வருஷத்துக்கிட்ட உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு திறமையை நான் இதெல்லாம் எல்லாருடையும் அப்படி அமைக்க முடியாது. என்னடா நான் பார்க்கும்போது உண்மையாக நான் முதல் இதை ஒரு டிப்பர் வாகனமாக எனக்கு தெரியல. ஒரு உருவம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான உருவம் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் சொல்லிக்க நான் ஃபுல்லாக பார்க்க தான் ஸ்டில் அந்த பின்னுக்கு துறை அந்த டிப்பர் மாதிரியான உருவமே
தெரியுது. உண்மையாகவே இதுக்கான எல்லாருமே பார்க்கும்போது சொல்லுவாங்க என்னடா பட்டம் தானேண்டா, அமைக்க கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இருக்கேன். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம் எல்லாமே வீணாகாது. இதை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. அதான் இந்த முறையும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் எங்களுக்கு இதாகத்தான் இருக்குது. பாப்பம் இந்த இது ஏறிச்சுன்னு சொன்னால் சகல இதுகளும் தன்பாடில் நடக்கும். அதாவது நாங்கள் ஒரு ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாமே காற்று மூலமாக தான் நடக்கும். சரிங்க, நன்றி. இந்த இடங்களில் பாருங்கள் கிட்டத்தட்ட 80 பட்டங்கள் ஈட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான பதிவுகள் தான் இடம்பெறுது. தொடர்ந்து அடுத்த பட்டங்கள் என்ன மாதிரி அமையப்பெற்றிருக்கு, அது என்ன அதனுடைய வித்தியாசமான அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து இந்த காணொலியில் கூட பார்ப்போம். பாருங்கள், ஒரு இந்த பட்டம் கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய நேரம் எடுக்கும். பாருங்கள், சின்ன சின்ன மூங்கில் எல்லாமே வச்சு மினக்கட்டு கட்டாங்கழிஞ்சு பாருங்கள், ஒரு குண்டு போன்ற அமைப்பில் செய்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு மேலே பறக்க குண்டு போடுற மாதிரி அப்படி ஏதாவது அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். என்னுடைய பேர் வந்து வெற்றி வடிவேல் ராஜேந்திரன். நான் வந்து ஒரு டீச்சர். பார்ட் டைமாக வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுக்கிறேன். 2011ஆம் ஆண்டிலிருந்து நான் பட்ட போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஏண்டா புதுமை என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட வெள்ளெடுத்துற பட்ட போட்டி இந்த புதுமை தெரியும் என்றால் 3D பட்டம். அதே நேரத்தில் அதில் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. என்னுடைய பட்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால் மெட்ராக்கடையை விட இப்போ வளமையாக பெட்டிகளில் தான் இங்கே பட்டம் போட்டி ஏற்றலாம். பெட்டியில் பட்டம் ஏற்றினாலும் நான் என்ன உருவத்தை நான் செய்ய வலிக்கிறேனோ அந்த உருவத்தின் 90% ரியலாக இருக்கும். நேரம் கலரிங்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ கீழே நீங்கள் பார்த்த உடனே மீன் மாதிரி தோன்ற மாதிரி ஏறினா அப்புறம் அது முழுசாக மீன் மாதிரியே அப்படியே தெரியும். 90% மேலே. இந்த பட்டம் வந்து என்னென்றால் கிட்டத்தட்ட வாயிலேருந்து வால் மட்டும் 30 அடி. இது வானத்தில் ஏறி இது ஒரு கடல் சேவல்னு சொல்கிறது. கடல் சேவல். இந்த கடலில் இருக்கிற மீன்கள் இது ஒரு அழகான மீன். அதே நேரம் இது ஆபத்தான மீன் என்றால் இதில் இருக்கிற முள் வந்து பயங்கர விஷமானது. ஆக்களை குத்தினாலே ஆஸ்பத்திரிக்கு தான் கட்டாயம் போகணும், இல்லாமல் அது கியூர் ஆக்கலாது. அப்போ இந்த மீன் ஏறி அப்புறம் என்ன செய்யும்னு சொன்னால் ஆகாயத்தில் இது குட்டி போடும். அந்த குட்டி போடுறதுக்குரிய செட்டப் தான் அந்த மேலே ஒரு மீன் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த மீன் வந்து தட்டுப்பட்டு முதல் போக அதுக்கு பின்னால் 15க்கு மேற்பட்ட மீன் குஞ்சுகள் ஒன்றொண்டா பின்னால் போகும். அதே நேரம் அம்மா மீன் நீந்தி கொண்டிருக்கிற மாதிரி அவை வெளியில் வந்து அவையும் அம்மாவுக்கு மீனா பின்னால் நீந்தி கொண்டு வருவிடும். இதுதான் இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட பிடிச்சது. அதுதான் ஒரு சவாலான விஷயம். வளமையாக நாங்கள் என்ன வெள்ளத்துலேருந்தே பெருமையை விடையிலாது. 2011ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே நான் நேத்துறேன். அப்போ அந்த இதை விட்டு கொடுக்கல நாங்கள் இன்னும் மேலும் மேலும் அது இந்த இதை கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் எங்களுக்கு சரியான உபாதையெல்லாம் நித்திர முழிப்பு. நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 20 நாளுக்கிட்ட 12-1 மணி தான் எங்கிட்ட நித்திர வேலையால் வந்து செய்கிறது. அதை விட தொழிலால் எங்களுக்கு நஷ்டங்கள் அங்கே இல்லை, இஞ்சால தொழில் நஷ்டங்கள் தான். ஆனால் எங்கள்கிட்ட கிளையை வளர வைக்கணுன்றதுக்காக என்னால் மேக்சிமம் எவ்வளவு செய்யலுமோ அவ்வளோத்தையும் இந்த முறை செய்திருக்கிறேன். வணக்கம். சரி, இந்த உங்களுடைய பட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வெல்வெட் டெக்ன்ற ஒரு குரூப்பாக தான் வந்து கட்டுறோம். நாங்கள் எங்களோட தம்பியாக்கள் எல்லாரும் சேர்ந்து தம்பி இந்த ஃப்ரெண்ட்ஸை வேலை எல்லாரும் சேர்ந்து கட்டுறது பட்டம் வந்து. இந்த பட்டம் வந்து நாங்கள் வந்து இப்போ 4-5 வருஷமாக கட்டி கொண்டிருக்கோம். இந்த பட்டம் போன வருஷமும் கட்டினாங்க. ஆனால் காற்று மழை அதுகளால் வந்து ஏற்றியெல்லாம் போனது. இந்த முறையுமே கட்டியிருக்கோம். இந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வண்ணமயமான கல் ஒன்று வந்து வானத்தில் வந்து இந்த கல்லில் இருந்து வந்து கல் வந்து 2 அப்பளக்கம், அதாவது சிப்பி மாதிரி 2 அப்பில் வந்து 2 துண்டாக வந்து வர்ற நேரத்தில் உள்ளே இருந்து 12 ரத்தினங்கள் வழியில் வரும். 12 ரத்தினங்களும் விழுந்து கொண்டு அதே நேரம் அது உண்மையான ரத்தினக்கல் மாதிரி வந்து அது வந்து வந்ததோடு சேர்ந்து மொத்தமாக 2 நூலில் வந்து 14 பட்டமாக மாறும். 14 பட்டங்கள் ஒரே நேரத்தில் வானத்தில் பறக்கும். அந்த இதுதான் இதுக்குள்ள பார்க்க தெரியாது, வந்து பார்த்தா ஒரு பட்டம் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து மொத்தமாக 14 பட்டமாக மாறும். அதோட பறக்கிறதோட சேர்த்து எல்லாத்தோடையும் சேர்த்து 14 பட்டமாக மாறும். இந்த பட்டம் வந்து கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் 1 மாதத்துக்கிட்ட பட்டம் கட்டுறது வந்து அவ்வளோ நாள் எடுக்காது. ஆனால் வந்து பட்டம் கட்டி ஏற்றி அதுக்கான சவால்கள் இதுகள் எல்லாத்தையும் பார்க்கல வந்து பட்டம் வந்து கன நாள் எடுக்கும். பட்டங்களை ஏற்றி திருப்பி தாண்டி. ஆனால் இந்த பட்டம் வந்து நேற்று தான் ட்ரையலை பார்த்தது. நாங்கள் முதலாக இவ்வளோ காலமாக ஏற்ற முடியாமல் இருந்தது. பட்டம் மழை காரணமாக ஏற்றல. நேற்று தான் கொண்டு ஏற்றுனாங்க. முதத்திரத்தில் ஏறிட்டு பட்டம் வந்து எல்லாமே செயற்பட்டது. நல்ல நாங்கள் நினைச்ச மாதிரியே வடிவாக தாண்டி வண்ணமயமாக இருந்தது. எல்லாம் பார்க்கல
எல்லாம் நாங்கள் இதில் பார்க்கல நல்லா இருந்தது. நீங்களும் பார்க்கல தெரியும் அது எப்படி அங்குது இதன்றைகள் பார்க்கல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துமென்னு நம்புகிறோம். வல்வெட்டித்துறையில் பட்ட போட்டி என்றாலே இங்கே 3D பட்டம் தானே ஃபேமஸ். 3D மற்ற இடங்களில் வந்து 2D மற்றது துணிகளில் பட்டங்கள் ஏற்றுவாங்க. இங்கே அப்படி இல்லை, 3D. அதாவது வந்து முதல் பட்ட போட்டிகளையும் விட இப்போ வேறு பட்ட போட்டிகள் வேறு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸாகவும் வந்து வேலை தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து வர்றபடியாக பட்டங்களும் வந்து மெருகூட்டப்பட்டு நல்ல பெரிய பெரிய பட்டங்களாக ஏறுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த முறை கூட வந்து கிணக்க பட்டங்க கட்டுனாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிறது வந்து காற்று மழை அதுகளால் வந்து கொஞ்சம் பட்டம் தான் வந்திருக்கு. அதுவும் இப்போவும் காற்று பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் ஏறும் பட்டம் வந்து எந்த காற்றுலையும் ஏறுற மாதிரி தான் நாங்கள் பட்டம் தயாரிப்போம். எப்போவுமே கட்டுவோம் பட்டம். ஏனெண்டா பட்டம் வந்து சும்மா நார்மல் காற்றுக்கு ஏறணும். அப்போ தான் படலம் இப்போ நாங்கள் நிலத்தில் வைக்க போகிறோம். நார்மலாக ஒரு உருவம் கட்டுறோம்னா வந்து நார்மலாக வெயிட்டாக இதுகளை கட்டலாம். படலம் வந்து எப்போவுமே ஏறணும். அதுக்காகவே வெயிட் இல்லாமல் பட்டம் காற்று வந்து பிடிச்சு நிற்கக்கூடிய மாதிரி தான் படலம் எப்போவுமே கட்டுவோம். அந்த விதத்தில் நாங்கள் இந்த முறையும் கட்டியிருக்கோம். எல்லாருமே அப்படி தான் கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய பட்டங்கள் ஏறுமென்னு நம்புகிறோம். ஏறிய மக்களை எங்களை சந்தோஷப்படுத்தினா காணுமன்ற ஒரு நோக்கம் தான் மெயின் நோக்கம். பரிசு வந்து 2ஆம் பட்சம். ஆனால் நாங்கள் வந்து மக்கள் கைதட்டல் தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு கலைஞனுக்கு வந்து கைதட்டல் தான் மெயின் முக்கியமான ஒன்று. அந்த கைதட்டல் கிடைச்சாலே எங்களுக்கு போதுமன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து பட்டத்தை இந்த கட்டியிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு அந்த கலவசமும் மக்களின் ஆதரவும் கிடைக்குமென்னு நம்புகிறோம். ஏற்றுறதாக இருக்கிறோம். பார்ப்போம்.